ஒரு ஏழை விவசாயி அவரோட நிலத்துல களைச்சு போய் வேலை செஞ்சுக்க இருக்கும்போது மண்ணுக்கு அடியில இருந்து ஒரு பழைய பானை வருது. இதை பார்த்து இந்த விவசாயி இந்த பானையை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பானையை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு அங்க இருக்க மாமரத்துல இருக்க மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா மத்த மாம்பழங்களை வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பானையில அந்த மாம்பழங்களை போட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அதுக்கப்புறமா முழிச்சு பார்த்தா அந்த பானையில நிறைய மாம்பழங்கள் வந்திருக்கு. இதை பார்த்து விவசாயி இது ஒரு மந்திர பானைன்னு சொல்லிட்டு அந்த பானை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, வீட்டுல இருக்க கொஞ்சம் காய்கறிகளை எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த காய்கறிகள் அந்த பானையில போட்டதுக்கு அப்புறமா நிறைய காய்கறிகள் வருது. இதை பார்த்து மனைவி சொல்றாங்க, இது ஒரு மந்திர பானைனதுக்கு அப்புறமா கணவனும் இவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துட்டு மத்த காய்கறிகள் எல்லாம் சந்தையில கொண்டு போய் விக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் நிறைய பணம் வருது. அது எல்லாத்தையுமே கொண்டு போய் சந்தையில வித்து இவங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்களா மாறிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல வந்து எட்டி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பானை தான் விஷயமான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஊர் தலைவர் இவரை பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பானைகளுக்கு என்னதான் இருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த பானைக்குள்ள இவர் தலையை விடும்போது இவரும் மாதிரியே நிறைய பேர் வந்துடுறாங்க. இதனால அங்க இருந்தவங்க எல்லாருமே குழம்பிடுறாங்க. இதை பார்த்த விவசாயி இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த மந்திர பானை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு.